ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. அதான் எல்லாமே நான் சிங்கா போகுது. நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கையை நவுத்துறேன், என்னமோ நடக்குது. நீங்க பேசுறதுக்குள்ள ஓவர்லாப் ஆகுது. இன்னைக்கு எனக்கு நாள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சிஎஸ்கேக்கு சொல்லல, எனக்கு சொல்றேன். How was the match, sir? CSK versus PBKS. மேட்ச்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் ரொம்ப டஃபா இருந்தது. பேட்டிங்கு விக்கெட் பிச்சு டஃபா இருந்தபோது நாம டஃப்னஸ் காட்டல. அதுக்கப்புறம் பிச்சு கொஞ்சம் ஈஸியான போது நாம டேக் இட் ஈஸின்னு கிரியேட் ஆட்டோம். இதே போன தடவை SRH அகேன்ஸ்ட் மேட்ச்ல என்ன ஆச்சோ அதோட உல்டாவாயிடுச்சு. உங்களுக்கு ஒரு லைன் ஞாபகம் இருக்கும், போன வீடியோல நான் சொன்னேன். செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு பேட்டிங் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு SRHன்னு சொன்னேன், இதே செப்பாக்ல தான். அப்போ ருத்ராஜ் முதல்ல ஆஃப் சைட் ஸ்ட்ரோக்ஸ், ஃப்ளரி ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு, அது ஈஸியா இருந்தது. அதே ருத்ராஜ் செகண்ட் ஹாஃப் ஆடி தான் கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு சொன்னேன். அந்த கஷ்டப்படுற சினாரியோ தான் இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இங்க வந்தது இன்னைக்கு மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பாத்தீங்கன்னா ருத்ராஜ் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரன்ஸ் அடிக்கிறது. கடைசி 4 overs தான் கொஞ்சம் ஓபன் அப் பண்ணாரு. அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா பஞ்சாப் உடைய போலிங் சோ டிசிப்ளின், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் எக்ஸ்ட்ராடனரியா போட்டாங்க. எஸ்பெஷலி தி ஸ்பின்னர்ஸ் செம்ம பர்ஃபெக்டா யூஸ் பண்ணாங்க. அந்த பிட்ச் அசிஸ்ட் பண்ணுது. ஃப்ரீ ஸ்ட்ரோக்கிங் கஷ்டம்ன்றத அந்த குவாலிட்டியை 100% பக்காவா யூஸ் பண்ணாங்க பஞ்சாப். நாம அதை யூஸ் பண்ண தவறிட்டோம். இதான் மெயின். சார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் சில வீக் ஓவர்ஸை டார்கெட் பண்ணி, பிகாஸ் இப்போ இந்த மாதிரி டஃப்பான பவுலிங் எல்லா டீமும் இருக்க தான் போகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்லோவான பிட்ச் எல்லா இடத்துலையும் நடக்க தான் போகுது. இது இந்த டீமுக்கு மட்டும் இல்லை, எல்லா டீமுக்கும் நடக்கும். ஒரு கேகேஆர் கூட விளையாடுறோம், அவங்களுடைய ஃபோர்ட்ரஸ்ல அவங்களுக்கு சூப்பர்பான ஒரு ஃபேவரிங் பிட்ச்னா அங்க சுனில் நாராயண் 4 ஓவர் போட தான் போறாரு. சுயாஷ் சர்மாவே எடுத்தாலும் 4 ஓவர் வரப்போகுது. வருண் சக்கரவர்த்தி 12 ஓவர் வரப்போகுது. மிச்ச 8 ஓவர்ல எந்த 4 ஓவரை 3 ஓவர் டார்கெட் பண்ணலான்றதுதான் ஐடியாவா இருக்கும் எவ்ரி ஃபார் டீம். அதை இன்னைக்கு என்னமோ சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சு. they didn't target any particular bowler, because நம்மலாம் போனோம்னா ஷர்துல் தாக்கூரை நறுக்குன்னு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாருமே. அந்த மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே அவங்க டீம்ல ஒரு வீக் பவுலர் டார்கெட் பண்ணியிருந்திருக்கலாம். அதான் அங்க யாருமே ஷர்துல் தாக்கூரா இல்லை இன்னைக்கு. அதுதான் பிரச்சனையே. ஸோ எனக்கு பேசிக்காவே 2 பெரிய மிஸ்டேக் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி, ஒமிஷன் ஆஃப் தீக்ஷனா, இன்க்ளூஷன் ஆஃப் ஷர்துல் தாக்கூர் அப்படியே போச்சு. அண்ட் இவர் வேற நமக்கு 10 ரன்னா வேற கிடையாது. 2 லங்கன் பவுலர்ஸுமே ஜெம்ஸ். நமக்கு விக்கெட் எடுக்கிறதுலயும் சரி, மேக்கிங் லைஃப் டஃப் ஃபார் த பேட்ஸ்மேன்ல 2 ஸ்ரீலங்கன் பவுலர்ஸுமே பயங்கர டஃப். 2 பேரும் ஆடணும்னு சொல்லுவேன். அதுல 2 பேருமே ஆடல. பிளஸ் ஷர்துல் தாக்கூர் டோட்டலி ஆஃப் கலர். ஒரு ஓவரை கம்ப்ளீட் பண்ணா வந்தா கூட முதல் பால் 6 கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் போலிங் போட்டு இருக்காரு. பிளஸ் ஸ்பின்னர்ஸ் ஜடேஜா நாட் அட் இஸ் பெஸ்ட் இன்னைக்கு. மொயின் அலி ஜஸ்ட் அபவுட் ஓகே. அப்படி இருக்கும்போது இதுல அக்யூரசி, பேட்ஸ்மேன் அடிக்கிறதுன்றது வேற, பட் அக்யூரேட்டா பேடா போடாம போறது எப்பயுமே தீக்ஷனா தான். ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் நம்ம எப்படி டிராப் பண்ணுவோம்? கேன் யூ எவர் இமேஜின் கேகேஆர் டிராப்பிங் வருண் சக்கரவர்த்தி ஆர் சுனில் நாராயண், ஆர் வில் ஜிடி டிராப் ரஷித் கான் ஆர் நூர்? பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர். 100 டிராப் பண்ண விட அது அவங்களுக்கு தான் லாஸ். இப்படி பண்ணாங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம தீக்ஷனாவை டிராப் பண்ண சான்ஸே கிடையாது. பஸ் அது ரொம்ப ரொம்ப ஃபேட்டல் இருந்தது பண்றது. ஏன்னா அவருக்கு இருக்கிற அக்யூரசிக்கு இப்போ என்ன தெரியுமா, நம்ம லைக்கிங் போலிங்ல அவங்க போலிங்க்கும் நம்ம போலிங்கும் டிஃபரன்ஸ். பிரார் எடுத்துக்காங்க, இல்ல ராகுல் சாஹர் எடுத்துங்க. ராகுல் சாஹர் லெக் ஸ்பின் போட வந்தாருன்னா அந்த லெக் ஸ்பின்ல குட் லெங்க்ல போடுறாங்க. நார்மலா அவங்களுக்கு சொல்லுவாங்க குட் லெங்க் டேஞ்சர்னு. பட் இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல எங்க ரிட்டார்ட் ஆகுதோ ஸ்பீடு, அங்க குட் லெங்க் ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க அடிச்சு முடிக்கிற சமயத்துக்கு பட்டு லோக்கல் கேச்சஸ் போகும். ஸோ பிரார் என்ன பண்றாரு, குணால் பாண்டியா மாதிரி ஜஸ்ட் லெங்க்ல போட்டுறாரு போல. So this pitches would have been a feast for the likes of Sandeep Sharma, Bhuvneshwar Kumar, Mohit Sharma. இவங்களுக்குலாம் ஃபீஸ்ட் இந்த மாதிரி பிச்சு. ஏன்னா கரெக்டா லெங்க்ல டிராப் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா ட்ரையே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பிரார் ஒரு பக்கம், ராகுல் சாஹர் ஒரு பக்கம் கரெக்டா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப். ஏன்னா அவங்களுடைய 8 ஓவர்ஸ்ல எக்கானமி அண்ட் பெனிட்ரேஷன் ரெண்டுமே ரணகலமானது அவங்களுடைய 8 ஓவர்ல தான் மேட்ச். மாறா நாம என்ன பண்றோம், சப்போஸ் ஒரு பால் கரெக்டா லெங்க்ல போட்டு லடக்குன்னு ஆட வைக்கிறோம், பேட்ல ஃபாஸ்டா பட்டுதுன்னா
திருப்பி பிரஷர் கிரியேட் பண்றதுக்கு அதே நேகிங் லிங்க்ல போடணும்ல. நெக்ஸ்ட் பால் வைட் அவுட் சைடு ஆஃப் ஒரு வைட் அவுட் சைடு லெக் போட்டு ஒரு 4 ரவுண்ட் கொடுக்குறோம். நம்மளே டென்ஷன் ரிலீவர் ஆயிடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சில ஒரே ஒருத்தர் அந்த முஸ்தபிசர் ஒரு மெய்டன் ஓவர் போட்டார் பாருங்க, அந்த மாதிரி டெஸ்பரேஷனை கிரியேட்டே பண்ணல. வென் த பிச் இஸ் ஹெல்பிங் bowlers அதை நம்ம கோட் அவுட்டோம். நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் டோட்டலி. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடவே இல்லை. அதான் பிரச்சனை சார். அந்த அந்த நீங்க சொன்ன அந்த ஒரு மொமெண்டம் கையில இருக்கும்போது அதை இவங்க கிராப் பண்ணாம விட்டாங்க அப்படின்றதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இவங்க எதிர்பார்க்காதது என்ன நடந்துச்சு அப்படின்னா, தீபக் சஹார் நல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸா இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ். அங்க போய் அவரு 2 பால்ல கிளம்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. சரி, ஓகே. இவரு ரிச்சர்ட் கிளீசன் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஓவர் மேட்சோட செகண்ட் ஓவர் சூப்பர் பவுலிங், அற்புதமா இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 2 சைடு ஸ்விங் பண்ணி வெறித்தனமா போட்டாரு. 4 டாட் பால். உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா தண்ணி குடிக்க வச்சிட்டாரு ஜானி பெர்ஸ்டோவை. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஸ்விங் ஃபேவர் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவரை வாஷ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரிச்சர்ட் கிளீசன் will be a very good resource. எக்ஸாக்ட்லி, யூ எக்கோட் மை ஃபீலிங்ஸ். என்னன்னா ஒரு மெக்ரா வந்து சைடானா போவாரு, ஸ்ட்ரெயிட் ஓப்பன் செஸ்டா போறாரு இந்த ரிச்சர்ட் கிளீசன். பட் இன்னைக்கு போட்டு ஸ்விங் போட்டு காமிச்ச பால்ஸ் ஸ்பீட் எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். பெரிய ஃபைண்ட், நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபைண்ட். அண்ட் முஸ்டாபிசர் போற சமயத்துக்கு இப்படி ஒரு பவுலர் கிடைச்சது ரொம்ப டாப் கிளாஸ், பெரிய பிளஸிங் நமக்கு. ரொம்ப நல்லா போட்டார், பியூட்டிஃபுல்லா போட்டார். அவர் போலிங் வந்து இன்னும் நேகிங்கா லெங்க்லயே போட்டு இருந்தாருன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் அதான் இந்த இடத்துல போலர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி போச்சு. ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸ் ஆன் லெங்க் மிடில் ஆஃப் ஸ்டம்ப் போட்டுனே இருக்கணும். அப்படி போட்டாதான் ப்ரெஷரை கிரியேட் பண்றதுக்கு முடியும். அந்த ஹை கேட்ச் இவரு விட்டார் பாத்தீங்களா, டேரல் மிச்சல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் நம்ம டீம்ல. அந்த கேட்சை டேரல் மிச்சல் ஸ்டாண்டர்டுக்கு அவர் பிடிக்கணும்னு நான் சொல்றேன். அவர் விட்டார், கஷ்டம் ரைட்டு, கஷ்டமான கேட்சத்தை பிடிச்சாதான் மேட்ச் வின் பண்ண முடியும். ஒரு ஜடேஜா பிடிக்கிற ஒரு டைவிங் கேட்ச், முஸ்டாபிசர் பிடிக்கிறதோ இல்ல பத்திரானா பிடிக்கிறதோ பார்த்தா டகல் மேட்ச் மாறும். நமக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப ஜஸ்ட் 1 ரன் per பால் மாதிரி இருக்கும் வித் 4 விக்கெட்ஸ் டு கோ. பட் நீங்க அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரன் அவுட் அடிச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா டென்ஷன் கிரியேட் ஆகும். அதுல தப்பா ஆடுவாங்க. ஸோ அந்த கேட்ச் ஒன்று பிடிச்சிருக்கணும். பேட்ஸ்டோ வந்து ஒரு எல்பிடபிள்யூ ஒன்று கேட்டாங்க. ஓகே, எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாரும் பண்ண அட்வைஸ் என்னன்னா, இல்ல அது வந்து பேட்ல பட்டு டிஃப்ளெக்ட் ஆச்சுன்றாங்க. ஸோ நோ பால் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம முஸ்டாபிசர் பால்ல தான் தோனி வென்ட் ஃபார் தி டிஆர்எஸ். தோனி இன்ஃபேக்ட் என்கரேஜ் டு கோ ஃபார் தி டிஆர்எஸ். இந்த டிஆர்எஸ்ல போகும்போது பேட்ஸ்டோ ரிவர்ஸ் ஏதோ ட்ரை பண்ணி அவரோட பேட்ல பட்டுதான் டிசைட் பண்ணிட்டாங்க. எப்போனா அல்ட்ரா எட்ஜ் பார்க்காமையே. ஆனா பேட்டுக்கு முன்னாடி இன்னொரு பேட் இப்படி நீடின்னு வந்தது. ஸோ ஒரு பேட்ல இருந்து இன்னொரு பேட்டுக்கு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஃபீல். அத இந்த மாதிரி எலிமெண்ட் ஆஃப் டவுட் இருக்கும்போது அந்த அல்ட்ரா எட்ஜ் மேட்டரை கிளியர் பண்ணிடுறது பெட்டர். பார்த்துட்டு வித்வுட் கிளியர்லி கோயிங் ஹெட் வித் டெசிஷன் அந்த இடத்துல பார்த்துறது பெட்டர் எனக்கு தோணுச்சு. எஸ் கண்டிப்பா சார். பட் இருந்தாலும் சிஎஸ்கே அந்த ஒரு விஷயத்தை தாண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க கையில இருந்த விஷயத்தையும் அவங்க நிறைய விட்டுட்டாங்க. ஸோ அதனால அதுல வந்து சிஎஸ்கே, ஏன்னா போன மேட்ச் பார்த்தோம் எஸ்ஆர்ஹெச் கூட இதே மாதிரி ஒரு பிச்சு, வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி பிச்சுக்கு சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் தான்ப்பா சரியான டீம்னு சொல்லி வாயை மூடுறதுக்கு உள்ள திடீர்னு இந்த மாதிரி பிச்சிலையும் சிஎஸ்கே சொதப்பும் அப்படின்றாங்க. ஸோ போன மேட்ச்க்கு இந்த மேட்ச்க்கு என்ன வித்தியாசம்? எங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சை அவ்வளோ சூப்பரா கான்கர் பண்ண ஒரு டீம் இன்னைக்கு வந்து இப்படி பண்றாங்க. அது வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் தட் யூ see sir apart from statistical things? இல்ல, நீங்க சைக்கலாஜிக்கலாவே பத்திரானா இல்லைங்கிறச்சே நமக்கு ஒரு 3 விக்கெட் போயிட்ட மாதிரி இருக்குல்ல. ஒரு பெனிட்ரேட்டிவ் பத்திரானா இல்லைன்னா ஐயோ ஃபர்ஸ்ட் டிராபேக் யார்கர்ஸ் போச்சு. யார்கர் போடுற ஒரே போலர் அது போச்சு. கண்டிப்பா 3 விக்கெட், அதுல ஒரு 2 யார்கர்ல எடுப்பாரு. அந்த விஷயம் ஸோ சைக்கலாஜிக்கலி அங்க டவுன். இவரு ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸுக்கு தீபக் சஹார் போடும்போது தீபக் சஹார் 4வது பால் உள்ள போறாரு. அடுத்த செட் பேக். ஓகே, அது இந்த மாதிரி பிச்சில் மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் டஃபஸ்ட் டு கவுண்டர் டு நெகோசியேட். நான் சொல்ற தீக்ஷனா என்னுடைய ஃபேவரட் போலர். அவரு டீம்ல கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷர்துல் தாக்கூர் இந்நேரம் தேங்காய் வச்சுன்னே இருக்காரு. ரொம்ப பேடா போடுறாரு. ஒரு 2 நல்ல பால் போட்டார். அவரோட மொத்த ஸ்பெல்லே நீங்க 2 நல்ல 40+ ரன் கொடுத்தாருன்னா இந்த 160 டிஃபெண்ட் பண்ணும்போது விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு போலர் என்ன பண்ண முடியும்? நான் முதல்லயே ப்ரெடிக்ட் பண்ணேன் டேரல் மிச்சல் அண்ட் சிவம் டூபே will have to bear the bruntன்னு. பிகாஸ் ஒரு போலர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டா டூபே வந்தாரு. அந்த விக்கெட்டையும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல கரெக்டா எடுத்தாரு பேர்ஸ்டோ விக்கெட்டை. பட் அதுக்கப்புறம் அவரும் பேடா போட்டாரு. கடைசி 2 பால் அவரும் பேடா போட்டாரு. ஃபாஸ்டா அழுத்தி போடுறாரு. ஜஸ்ட் லேர்ன் பண்ணணும். இந்த போலிங் மட்டும்
இந்த ஓடி வந்து இந்த மதன்லால் மொஹிந்தர் அமர்நாத் பென்னி 1983 வேர்ல்ட் கப்ல போட்டு காமிப்பாங்க. அந்த வீடியோ வேணா பாருங்க. அப்படி வந்து அப்படி லெங்க்ல டிராப் பண்றோம், ஆடி முடிச்சு அவங்களே பார்ப்பாங்க அவுட் ஆகுது. அதனால அதுதான் நாகிங்கா இருக்கும். அதுக்குதான் நான் சொன்னேன், நம்ம புவனேஸ்வர் குமார், சந்தீப் சர்மா, மோஹித் சர்மா இவங்களுக்கு இவங்களுக்குலாம் அல்வா பிச்சு அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஒரே இடத்துல நாகிங்கா போட்டு. ஸோ நமக்கு கன்சிஸ்டன்சி லைன் அண்ட் லெங்க்ல இல்லாட்டா இந்த பிச்சு கொடுத்த சப்போர்ட்டை பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். we could have made them really fight for their runs. அதை நம்ம பண்ணவே இல்லை, எங்கேயுமே பண்ணல. கூலா ரிலாக்ஸ்டா விட்டோம். அண்ட் அவங்களுடைய போலிங் டாப் கிளாஸ், செம்ம டிசிப்ளின் போலிங், ஒன்றும் டவுட்டே கிடையாது. எஸ்பெஷலி தேர் ஸ்பின்னர்ஸ், அவங்க தான் ரெக்கர்ஸ் இன்சார்ஜ், ரெக்கர்ஸ் இன் சீஃப். அவங்க தான் நமக்கு வந்து டோட்டல் இதை கேவாஸை கிரியேட் பண்ணாங்க நமக்கு. எஸ் சார், பத்திரநாக்கு இன்னைக்கு ஒரு சின்ன நிகழ் இருந்துச்சு, அதனால அவர் பிளேயிங் லெவலில் விளையாட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவர் ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ்ல, தேஷ்பாண்டேவும் சரியில்லை, உடம்பு சரியில்லை, அதனால அவர் விளையாட முடியல அப்படின்னு. பட் என்னதான் நம்ம துஷார் தேஷ்பாண்டே கலாய்ச்சாலும், நீங்க போன வீடியோ சொன்னீங்க துஷார் யூ ப்ரூவ்ட் நான் ரொம்ப உஷார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து இவங்கள மாதிரி விக்கெட் டேக்கர்ஸ் இல்லாதது இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு லாஸ்ங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தே யூஸ்ட் பிரில்லியன்ட் மூவ். மகேந்திர சிங் தோனியை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியல. 7 இன்னிங்ஸா அவர் வந்துட்டு நாட் அவுட்டா இருக்கிறாராமா. எல்லா மேட்ச்லயும் வராராம், ஒரு பாலுக்கு குறைஞ்சது ஒரு 4 அடிக்காம போக மாட்டேங்கிறாராம். அப்புறம் அவரை எப்படி ஸ்டாப் பண்றது? எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் வேஸ்ட், வி ஆர் கோயிங் டு தி ஸ்பின்னு சொல்லி ராகுல் சஹாருடைய ஒரு ஓவரை ஹோல்டு பண்ணி, பிகாஸ் த 19th ஓவர்ல டெஃபினெட்லி தே ஹேவ் சேவ்ட் அட்லீஸ்ட் மினிமம் 15 to 20 ரன்ஸ் ஃப்ரம் மகேந்திர சிங் தோனி. அதுதான் ஒரு சூப்பர் மூவ் இல்லையா? குவைட் ட்ரூ. ஏன்னா இனிஷியலா உள்ள இறங்கின உடனே ஒரு லெக் ஸ்பின்னரையோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரையோ அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டா தான் ஆடுவார். ஃபுல் ஸ்விங்ல போக மாட்டார் ஸ்ட்ரோக்குக்கு. ஏன்னா அந்த ஸ்பின்னை ரீட் பண்ணாம ஸ்ட்ரோக்குக்கு போனாலும் சத்தியமா அவுட் அவருக்கு தெரியும். அது கரெக்டான மூவ். தோனி வரும்போது அந்த ஸ்பின்னை கொண்டு வந்து லவ்லி மூவ் கிளிக் ஆயிடுச்சு. ஏன்னா யூஸ்வலா சஹர்ல வந்து 18th ஓவர் RRல கொண்டுருவாங்க. அது 2 வாட்டி கிளிக் ஆகும், ஒரு வாட்டி பேக் ஃபயர் ஆகும். இந்த தடவை பியூட்டிஃபுல்லா கிளிக் ஆயிடுச்சு. இட்ஸ் டர்னிங் பிச். அந்த இடத்துல அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்ல அடிக்க முடியாது, அடிச்சீங்கன்னா மூக்கு மேல ஷூர் அவுட். ஸோ அதுல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான மூவ். பட் இந்த ருத்ராஜ் கைக்வாட், நான் லாஸ்ட் டைம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்றேன். செகண்ட் ஹாஃப்ல ருத்ராஜ் ஆடிந்தாருன்னா கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு போன மேட்சுக்கு சொன்னேன் SRH அகேன்ஸ்டா. அதை இந்த வாட்டி ப்ரூவ் பண்ணி காமிச்சார். நம்பர் ஆஃப் பால்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணா கூட அதையும் மீறி ஆஃப் சைட்ல அடிக்க முடியும், ஸ்ட்ரைட்ல 6 அடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சார் பார்த்தீங்களா. ஸோ ஹேட்ஸ் ஆஃப், அதாவது ஆஃப் சைட்ல ஹேட்ஸ் ஆஃப், பேட்ஸ் ஆஃப், அந்த லெவல்ல ஆஃப் சைட்ல கிரிக்கெட். இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல என்னையா விட்டீங்க, அந்த சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல கிரிக்கெட் எப்படி ஆடுன்றது நான் காமிக்கிறேன் பாருன்னு சவால் எடுத்து ஆடின மாதிரி. That was amazing. Yes, that grit was amazing from his side. இன்னொன்னு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜானி பேர்ஸ்டோ அவர்கள் வந்துட்டு ஃபீல்டிங்ல நம்மளோட மகேந்திர சிங் தோனி வந்த உடனே ஜானி பேர்ஸ்டோ வந்து, நான் ஜானி பேர்ஸ்டோவா, யார் சொன்னா, ஐ எம் நாட் ஜானி, நான் யாரோ ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல்டிங் பண்றாரு. யாரு கைக்கு வந்தாலும் கையில பாலை தட்டி 6க்கு அவங்களே தள்ளி விட்டுறாங்க. தோனி அடிக்காத 6 எனக்கு எதுக்குடா அப்படிப்பட்ட பால் அப்படின்னு. என்ன நடந்துச்சு அந்த ஓவர்ல? என்ன ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ். தோனி இனி ஆடும்போது நம்ம கேட்ச பிடிச்சோம்னா கிரௌட் வந்து டென்ஷன் துரத்தி வந்துட போறோம்னு பயப்படுறாங்க போது. தோனி நம்மகிட்ட வேணா விட்டுலாம்ப்பா, ஏன்னா வரதே எல்லாரும் 6 பார்க்கதான். அதுல போய் நம்ம கேட்ச பிடிச்சி இல்லைன்னா மாற வேணான்னு ஃபீல் பண்றாங்க. பேட்ஸ்மேன்ல நல்ல ஃபீல்டர். இப்போ வார்னருக்கு நிறைய கேட்ச் விட்டு பார்த்தேன் இந்த டோர்னமெண்ட்ல, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதனால அதெல்லாம் அலட்சியமா அவங்க பிடிப்பாங்க. அதான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அந்த மாதிரி கேட்சஸ் அலட்சியமா பிடிப்பாங்க. அதுல ஷர்துல் தாக்கூருக்கு டேரல் மிச்சல் கிட்ட ஒரு கோவம் வந்து கத்தினார் பாருங்க. அதெல்லாம் எனக்கு என்ன பண்றதே தெரியல. இவர் ஷர்துல பார்த்தப்ப எத்தனை பேர் கத்தணும், ஒரு 40,000 பேர் கத்தணும்ல இப்போ. அதனால அதுக்கு எதுக்கு உள்ள டென்ஷன் ஆனதுனால ட்ரை பண்ணி தான் விட்டாரு இந்த கேட்ச். அது அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளியே கட்டுறாரு சார். பாவம், என்ன பண்றது, அவரும் வந்துட்டு ஒரு 12 பாலும் யாருக்காரா போடக்கூடிய ஒரு பவுலருக்கு அந்த கோவம் வரதான் செய்யும். அது மேபி அது வந்து நம்ம பாராட்டி தான். அதான் அப்புறம் ஃப்ரெண்டு ஸ்ரீராம் ஒருத்தர் வந்து ஒரு லவ்லி பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. சார் நம்ம அவசரப்பட்டு இம்பாக்ட் பிளேயர்ல வந்து பேட்ஸ்மேனை ரிஸ்லியை உள்ள கொண்டு வந்துட்டோமா. இப்ப டேரல் மிச்சல்லாம் இருக்கிறதுனால அவங்க ஆடிட்டு மேபி நம்ம டிஃபெண்டிங் போது போலரை வந்து இம்பாக்டா எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. வெரி வெரி சென்சிபிள் பாயிண்ட், நல்ல அப்சர்வேஷன். எஸ், நிறைய பேர் அந்த அந்த இதை வந்து கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்றாங்க. சிஎஸ்கேவும் சூப்பரா யூஸ் பண்ணிட்டு இருக்குது சார். பட் என்னன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருவேளை சமீர் ரிஸ்வி மாதிரி ஒருத்தரை வந்துட்டு நிறைய பேர் நான் கூட படிச்சிருந்தேன் இந்த மாதிரி, அவர் வந்து ஓப்பனிங் இறக்கலாம், அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல இறக்கலாம், அவர் ஸ்லோவா ஆடுவாரு, இது ஒரு ஹிட்டர் பிளேஸ்லயே அவர் இறக்கி விட்டு ரொம்ப வேடிக்கை பார்க்குறாங்க சிஎஸ்கேன்னு. இன்னைக்கு மேபி ஒரு டைம் கொடுத்து ஆட சொன்னனால அவர் கொஞ்சம் நல்லா தான் ஆடினாரு அந்த ஒரு பேஸ்க்கு, அந்த ஒரு இடத்துக்கு. அதனால அது கரெக்டா இருந்த பட்டுச்சு எனக்கு. ஆமா இப்போ இல்ல
என்னதான் இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன், டாரில் மிச்சல் வந்து டாப் கிளாஸ் ஹிட்டர். அவர் இப்ப நேற்று ஓபனிங் நம்பர் 3ல வந்து அடிச்சு காமிச்சிட்டாரு, அதெல்லாம் ரைட்டு. அப்படி இருக்கும்போது சேஃபர் பெட் அவர் தான். ஏன்னா போன மேட்ச் ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ சேஃபர் பெட் அவரே வரலான்ற அவருக்கு ரீச் இருக்கு. இந்த மாதிரி பிச்சஸ்ல வந்து ரீச் யூஸ் பண்ணி அடிக்கணும். நம்மளால ஒரு ஸ்ட்ரோக் ஆட முடியல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ரொம்ப ரொம்ப தண்ணறிட்டோம் இல்ல, அதனால சொல்றேன். அதனால வந்து டாரில் மிச்சலே வந்திருக்கலாம், அப்ப இந்த ஆப்ஷன் பாசிபிளா இருந்திருக்கும். பட் இந்த ரொம்ப ரேரா ஒரு இம்பாக்ட் பிளேயர் கம் சியர் கேர்லா சேர்ந்து ஒருத்தர் அவங்க டீம் ஆடினாங்க. அது ஒரு அனதர் பாயிண்ட் அகைன்ஸ்ட் அஸ். ரவிசாஸ்திரியை சொல்றேன், அது கம்ப்ளீட்டா எவ்ரி பால் பை பால், ஓவர் பை ஓவர், எப்படியாவது வேண்டி வியாபாரம் எல்லாம் பண்ண போல இருக்கு. சிஎஸ்கேக்கு ஏதாவது தப்பா இன்னும் தப்பித்தவர்கள் சிஎஸ்கே ஜெயிக்கிற லெவல்ல வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு யாகம் லெவல்ல பண்றாரு. சரி, யாருக்காக யாரு யாகம் வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ககிசோ ரபாடாக்காக மிஸ்டர் பாஸ்கே அவர்கள் யாகம் வளர்த்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை மட்டும் நீங்க வந்து பொய்யே சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் நல்லா பவுலிங் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. அவரை திட்டுற மாதிரி திட்டிட்டு நீங்க யாகம் வளர்த்திருக்கீங்க. இன்னைக்கு அவரு போட்ட பவுலிங்கை பார்த்து எனக்குலாம் அப்படியே எங்க அந்த மாத்திரை எடுங்க அப்படின்னு ஆயிட்டேன் நான். 4 ஓவர்ல 23 ரன், ஒரு விக்கெட்டு. என்ன சார் பவுலிங்கு? ரபடா வந்தாலே நம்ம எல்லாம் அபாடாடணும். இப்போ வந்து அவங்க டீம் அபாடா, இன்னைக்குதான்ப்பா ஒரிஜினல் ரபாடா அப்படின்னு அவங்க வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. அவர் கிரேட் ஃபீல்டர், பட் போலிங் நிறைய ரன்ஸ் கொடுக்குறாருன்னு. நம்ம இந்த பவர் பிளே வந்து ரொம்ப புவர் பிளேயர் இருக்கு நம்மளுக்கு. பாத்தீங்களா, அந்த 6th ஓவர் முடியும் போது மிஞ்சி போனா 8 or 9 ரன்ஸ் பர் ஓவர் தான். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் பிளே நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. மீதி டீம்ஸ் எல்லாம் 70, 80, 100ன்றாங்க பவர் பிளே முடியும் போது. நமக்கு 10th 11th ஓவர்ல தான் 100 வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு தான் நான் கெஞ்சி கேட்கிறேன் தோனி கிட்ட, வந்துருங்க தயவு செய்து, ஓப்பனிங் வந்துருங்க, ருத்ராஜோட நீங்க வந்துருங்கன்றேன். ஃபார்மர் கேப்டன், கரண்ட் கேப்டன் 2 பேரும் வந்துருங்க. 6 ஓவர் என்னென்ன 6 அடிக்க முடியுமோ அடிங்க. அப்புறம் முட்டி ப்ராப்ளம்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க முதல் 6 ஓவர்ஸ் வந்துருங்கன்றேன். எங்களுக்கு தேவை 6 பார்க்க முடியல. 10, 12 ஓவர் கழிச்சு வருது முதல் 6. சார், பிளேயிங் 11ல எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னைக்கு வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு போகவே முடியாது சேஞ்சஸ் சொல்லாம. கண்டிப்பா எனக்கு நீங்க சொல்லி அவனும் குறைஞ்சது ஒரு 3 சேஞ்சாவது சொல்லுங்க நீங்க. ஏன்னா இப்ப வந்துட்டு அதே டீம் அப்படியே கட்டும் பாலா அப்படின்னு சொன்னா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா போவாது. இந்த 3 பேரை மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்க சொல்லுங்க, யார் 3 பேரை மாத்தலாம்? இப்ப தீபக் ஜாரை டெஃபினட்டா மாத்தி வேற ஒருத்தர் தான் வந்தாகணும். அந்த நம்ம முகேஷ் சௌத்ரி இருக்காரு, அவர் வரலாம். ஏன்னா இந்த நிகில் இருக்குன்னு சொல்லிட்டு போட போறதே 4 ஓவர். இதுல ஒரு 4 பால் போட்டு உள்ள போனா, இல்ல 2 பால் போட்டு உள்ள போனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு கம்ப்ளீட் கோட்டா 4 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்விங் அது போச்சு. ஸோ டெஃபினட்டாவே அவருக்கு ஃபிட்னஸ் 120% ஃபிட்னஸ் இருந்தா மட்டுமே தான் அவர் எடுக்கணும் லெவல்ல, இல்லைன்னா பாயிண்டே இல்லை. இப்ப அந்த ஃபீல்டிங் 2 4 விட்டது கூட இந்த பயந்து ஆங்கிளுக்கு பயந்து அப்படி பண்ணிருக்கலாம். ஸோ அவருக்கு அதான் பிரச்சனை. லெக்ல அவருக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது 100% they have to declare that they are 100% fit. இல்லைன்னா அவங்க லெவல் ஆட விடுது. ஏன்னா பெட்டர் பிளேயர் கண்டிப்பா எது இன்னொருத்தர் சான்ஸை டிப்ரைவ் பண்ணும். ஸோ அவரு நான் சொல்றது இந்த இந்தியன் பிளேயர்ஸ்ல ஷுவர்லி ஹி ஹாஸ் டு கம். அண்ட் மோயின் அலி பிளேயர்ஸ்ல இவ்வளோ பேட்டர்ஸ் நமக்கு இருக்காங்க, டாப் பேட்டர்ஸ் நமக்கு இருக்கிறதுனால நம்பி மோயின் அலிக்கு போல நம்ம தீக்ஷனா அடிக்கலான்ற. மோயின் அலி அடிக்கக்கூடிய அந்த 3 6 தீக்ஷனா போலிங்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா 40-50 ரன் சேவ் ஆன மாதிரி நமக்கு. அதனால இந்த 2 சேஞ்சை கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஷர்துல் தாக்கூர் கிட்ட மீதி 10 பேரும் காலில் விழுந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டுணும் ஃபர்ஸ்ட். அடுத்த மேட்ச் உங்களுக்கு லெவல் எடுக்கிறோம், என்ன ஐடியா வச்சிருக்கீங்க நீங்க எங்களுக்கு லெவலில் ஆட போறீங்களா இல்ல எதிர் டீமுக்கு ஆட போறீங்களான்னு கேட்டுட்டு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். சார், லாஸ்ட் கொஸ்டின். அஜிங்கிய ரஹானே அவர் வந்து ஆக்சுவலா போன சீசன் விளையாடினப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல சூப்பரா 170 180 வச்சு நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இந்த சீசன்ல வந்து அவர் இறங்குற சிச்சுவேஷன் சரியில்லையா, இல்ல அவர் சரியில்லையா, அவருக்கு என்ன கோளாரா, என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனா கொஞ்சம் வந்து அவருடைய ரன்ஸ் வந்து ரொம்ப அது வந்து ஒரு பெரிய தேய்மானமாகுது டீம்ல. முதல்ல ரச்சின் ரவீந்திரா, டாரில் மிச்சல், அஜிங்கிய ரஹானேன்னு டாப் 5லயே வந்து 3 பிரச்சனை இருந்துச்சு. அதுல ஒவ்வொருத்தங்களா வந்து இவங்களால என்ன பண்ண முடியும்னா, பிரச்சனையை தீர்க்கலாம் முடியாது தம்பி, தூக்கி வேணா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளேயிங்ல ஒன்னு விட்டு தூக்கி வச்சாங்க ஆளுக்கு மாத்தி. பட் அஜிங்கிய ரஹானே மேல தே ஆர் பீயிங் வெரி மச் அகைன் அண்ட் அகைன். ஓகே, அவர் பண்ணுவாருன்னு ஹை டைம் மாத்தலாமா? சீசன் முடிய போகுது, 4 மேட்ச் நம்ம தான் பாக்கி இருக்குது. அதான் சொன்னேன், டாரில் மிச்சல் ஓப்பனிங் வண்டி ஒரு நம்பர் 3 வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொன்னேன். பட் கவலைப்படாதீங்க, தோனி தான் ஒரு ஓப்பனிங். அதுவும் ஆரம்பத்துல இருந்துச்சு சார். அப்ப வந்துட்டு இவர் நடுவுல தான் வந்துட்டு இருந்தாரு அஜிங்கிய ரஹானே. ரச்சின் ரவீந்திரா தான் மேல இறங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் 1 டவுன்லயும் ஒரு நல்ல ஆள்ல இருந்தா இவர் ஓப்பனிங் இறக்குனாங்க. ஓப்பனிங்லயும் ஒன்னும் பெருசா பண்ற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த யங்ஸ்டர்ஸ் நிதிஷ் சிந்து அவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா, இன்னும் விளையாடாதவங்க இந்த சீசன்ல. அவங்க யாரையாவது போய் இறக்கி விடலாம்னு நான் நினைக்கிறேன், தெரியல.
இமீடியட்டா என்ன பொறுத்த வரைக்கும் சப்போசிங் ஐ எம் இன் a position to tell them to advise them or to suggest னா ரெண்டு விஷயம் பண்ணி ஆகணும் பாஸ். இந்த பவர் பிளே இந்த மேட்ச் சிமுலேஷன் ஒன்று இருக்குல்ல, அது நெட்ஸ் இல்லாம அது பிராக்டிஸ் தான். இட்ஸ் a practice மேட்ச் மாதிரி. ஸோ they will decide and they will give a challenge, pose a challenge. இப்போ ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறாரு, இப்போ சப்போஸ் டூபே ஆடுறதுன்னா லாஸ்ட் 2 overs 28 to win 38 to win அப்படின்ட்டு போலர்ஸ் போடுவாங்க, டஃப்பான போலர்ஸ் போடுவாங்க, அது அடிக்கணும். அந்த மேட்சோட சினாரியோவை ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அது அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரோவைஸ் பண்ணி எப்படி அடிக்கிறது. இப்ப போட போற போலர் அத்தனையுமே யார்கர் லெங்த் போட போற போலர், ஸ்லோ வைட் யார்கர்ஸ் போட போற போலர், அதுல எப்படி இம்ப்ரோவைஸ் பண்றது, எப்படி ரன்ஸ் அடிக்கிறது. பவர் பிளேல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல பேட்டிங்க்கு ஒரு சேலஞ்சா இருந்ததுன்னா அப்ப என்னெல்லாம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயோ இல்ல அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் போயோ ஸ்டம்பை விட்டு கிரீஸை விட்டு இறங்கி போய் எப்படி அடிக்கிறது. இந்த இம்ப்ரோவைசேஷன் ஒரு பக்கம் ஃபார் பேட்டிங். அண்ட் இன்னொரு இம்ப்ரோவைசேஷன், இதே இம்ப்ரோவைசேஷனை நார்மல் பிளாஸ்டிக் விக்கெட்ல 6 அடிக்கிற பிராக்டிஸ் வேஸ்ட். ஒரு டொசைல் விக்கெட்ல பியோர் பேட்டிங் பிளாட் ட்ராக் இருக்கு பாருங்க, அதுல பிராக்டிஸ் செஷன்ல டமால் 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 6 ஸ்டாண்ட் உள்ள அடிக்கிறது இருக்கு, அது வேஸ்ட்ன்ற. இந்த மாதிரி சேலஞ்சிங் பிச்சஸ்ல வேர் த பால் ஹோல்ஸ் பேக், அந்த மாதிரி பிச்சஸ்ல ஹிட்டர்ஸ் எப்படி அடிக்கிறாங்க சிக்ஸஸ், எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு, 4 out of 6 பால்ஸ் அடிக்கிறாங்களா 3 அடிக்கிறாங்களா, அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே தான் சேலஞ்சிங் பிச்சஸ்ல 6 எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்லைன்னா இப்ப சிவம் டூபே அக்ராஸ் ஆடி முடிச்சப்பறம் கரெக்டா உடம்புல பட்டுது பாருங்க, அதனால நார்மல் விக்கெட் அந்த 6 இந்த இடத்துல இருந்து அடிச்சுக்கலாம். இந்த பிச்சில் கொஞ்சம் கேமை மாத்திக்கணும் வேற மாதிரி. அது எப்படி வரும்னா அது பிராக்டிஸ்ல வரும். ஸோ பிராக்டிஸ்ல டியூ ஃபேக்டரோட போலிங் போடுற பிராக்டிஸ், அந்த மாதிரி ரிட்டையர்ட் ஆகிற பிச்சில் பேட்டிங் ஆடுற பிராக்டிஸ், அண்ட் லாஸ்ட் 3 overs 50 to win எப்படி யார்கர்ஸ் ஆடுது, இந்த மொத்த விஷயத்தையுமே மேட்ச் சிமுலேஷனா பண்ணாதான் இன்னும் அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். டெஃபினெட்லி இட்ஸ் வெரி குட் திங்ஸ். கண்டிப்பா சிஎஸ்கே இதை நல்லபடியா பண்ணி வரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட. பண்ணிருங்கப்பா ப்ளீஸ். ஓகே ரைட் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இன்னொரு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், எனிதிங் எல்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? வேற ஒன்றும் பெருசா இல்ல. நம்ம 2 பேரும் ஒரு பெட்டிஷன் போட்டு மகேந்திர சிங் தோனி ஓப்பனிங் வர வச்சிடலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு மேட்சுக்கு அந்த மாதிரி பண்ணாதான் கொஞ்சம் பிரைட்னா போகும் ஃபர்ஸ்ட் 6 overs. ஏன்னா எல்லாருமே பிடிவாதமா இருக்காங்க, நாங்க 6 அடிக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் 6 overs. we need to see sixes. அதுக்கு தான் பவர் பிளே இருக்கு. இட்ஸ் as good as slog overs and more beneficial slog overs. முதல்ல 9 பேர் உள்ள நிக்கிறது, வேற என்ன ஓணும் 6 அடிக்கிறதுக்கு. எல்லாம் டிம்மன் நாள் எப்படியோ உள்ள வராரு, வந்த உடனே 2 ஓவர்ல 3 6 காட்டுறாரு. இன்னைக்கு ஒரு ஃபுல் டாஸை காமிச்சாரு, கோவத்தை காமிச்சாரு, அம்பையர் வைடு கொடுக்கலான்ட்டு. அந்த கோவத்தை அந்த ஃபுல் டாஸ்ல ஸ்டாண்ட் உள்ள போய் வந்தது இல்ல. அது மாதிரி ஒரு 5 6 அடிச்சாதான் ஸ்டார்ட் பிளாசம் ஆகும் பயங்கரமா. வேற யாரும் போட்டு நடக்கலன்றுச்சு. ஒய் நாட் கம் பண்றதுதான் என்னுடைய கேள்வி. பட் எனிவே இதெல்லாம் ஹைபோதட்டிக்கல் தான், நடக்கிறது நடக்கட்டும். பட் இந்த கியூ எடுத்துக்கலாம். இந்த விஷயங்களை பேட்டிங்க்கு சேலஞ்சா இருக்கும்போது, போலிங்க்கு சேலஞ்சா இருக்கும்போது எப்படி நாகிங் லைன் அண்ட் லிங்க் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடுறது, பேட்டிங்க்கு சேலஞ்சா இருக்கும்போது எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணி 6 அடிக்கிறது, இந்த 2 கொஞ்சம் தீவிரமா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். எஸ், கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி அவர்கள் திரும்ப இந்த ஓப்பனிங் இடத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக பாஸ்கி சாரோட சேர்ந்து நானும் அடுத்த பேப்பர் பென் பெட்டிஷன் இது பாஸ்கிஸ் RRRல உங்களை நான் பாக்குறேன். தேங்க்யூ so much for joining sir. See you. ரைட், தேங்க்யூ மிஸ்டர் பாலா. மறுபடியும் அடுத்த RRRல் சந்திப்போம், நிறைய கிரிக்கெட் பேசுவோம், நிறைய கலாய்ப்போம். தேங்க்யூ.